Hare Krishna. 2009 நினைக்கிறேன். 2009ல் ஃபஸ்ட்டு முறை நாங்கள் வந்து பிருந்தாவன் போனோம். டிவோட்டி சொல்ல சேலம் டிவோட்டிஸில் ஃபஸ்ட்டு டைம் பிருந்தாவன் போனோம். போகும்போது அங்கே ஐந்திரா தாஸ் அப்படின்னு ஒரு டிவோட்டி இருந்தார். இஸ்கானில் இருக்கவங்க தெரியும் மேக்ஸிமம். ஐந்திர பிரபு யார் அப்படின்னா பிரபுபாதருடைய டிசைபிள், டேரக்ட் டிசைபிள் தான். அவர் வந்து அமெரிக்கன். பட் பிரபுபாத் வந்து அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, பிருந்தாவனில் போய் என்ன பண்ணுங்க, 24 hour கீர்த்தன் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். 24 hour கீர்த்தன் என்னது, 24 மணி நேரம் போயிட்டே இருக்கும், ஸ்டார்ட் பண்ண சொன்னார். அவர் ஒரே பிரம்மச்சாரி தான் இருந்தார். பிருந்தாவன் வந்து பார்த்தாரு. வந்து பார்த்தா கிளைமேட்டு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். குளிர் அப்படின்னாவும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், வெயில் அப்படின்னாவும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அப்போ ஃபாரினர்ஸ் தங்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதில் கீர்த்தனம் பண்ணுறதுக்கு யார் வருவாங்க? பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இஸ்கானில் கீர்த்தனை அப்படிங்கிறது ஊருக்கா மாதிரி வச்சுக்கிறோம். சைடில் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறோம். டைம் ஃபில் பண்ணுறதுக்கு கீர்த்தனை வச்சுக்கிறோம். கிளாஸுக்கு யாரும் வரலையா, கொஞ்ச நேரம் கீர்த்தனை பண்ணுங்கள். பிரசாதத்தை யாரும் ஆகுதா, கொஞ்ச நேரம் கீர்த்தனை பண்ணுங்கள். சும்மா உட்காந்துருக்காங்களா, கீர்த்தனை பண்ணுங்கள் அப்படின்னு பண்ணுறாங்களே தவிர, கீர்த்தனம் தான் முக்கியம் அப்படின்ட்டு யாருமே பெருசாக யோசிக்கலை. சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த ப்ராசஸ் என்னமோ இதுதான். நிறைய கீர்த்தன், கொஞ்சம் பேச்சு, நிறைய பிரசாதம் இல்லையா? பட் இப்போ நிறைய பிரசாதம், நிறைய பிரச்சனை, அப்புறம் கொஞ்சம் கீர்த்தன் இல்லையா? ஸோ கீர்த்தன் பண்ணாதனால்தான் நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அது எல்லா இடத்துலையுமே, நம்ம சொசைட்டியும் சரி, வீட்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் பிரச்சனை வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கீர்த்தன் குறைஞ்சி போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா, பெரிய ஸ்காலர்ஸ் நம்ம நினச்சிக்கிறோம். ஒரு சிலர் நம்மளே நம்ம ஏதோ பகவத்கீதை 2-3 ஸ்லோகம் தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் பெரிய ஞானிகள் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் உண்மையில் நமக்கு ஃபிலாசபிக்கு நமக்கு ரொம்ப தூரம். நீங்கள் ஸ்ரீ வைஷ்ணவாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடிய பாசுரமோ அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயமோ நமக்கு பெருசாக தெரியாது. அதே போல் மாத்வாஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடிய மந்திரங்களோ நம்மக்கிட்ட அவ்வளவு கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், பூனை என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய உடம்பெல்லாம் கோடு போட்டுக்கிட்டு தன்னை புலி நினச்சிக்குமா. பூனை என்ன பண்ணும், போய் நின்று கண்ணாடி நின்று பார்க்கும், நிறைய கோடெல்லாம் போட்டுக்கும். கோடெல்லாம் போட்டு எப்படி இருக்கும், தன்னை பார்த்தா புலி மாதிரி இருக்குன்னு நினச்சிக்குமா, உருன்னு நினச்சிப்பாங்க. அப்புறம் ஆளுங்க வந்தால் மீ அவன் தான் கத்துவாது, உருன்னு கத்த முடியாது இல்லையா? உண்மையான புலி வந்துச்சுன்னா மீன் தான் கத்துவாது இல்லையா? ஸோ அது போல் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளே பெரிய ஸ்காலர்ஸ் நினச்சிட்டு இருக்கோம். ஒரு உண்மையான ஸ்காலர்ஸ் வரும்போது நம்மலாம் ஓடியே போயிடும், எலி மாதிரி ஓடி போயிடும். ஸோ நமக்கு ஸ்காலர்ஷிப் தேவையும் கிடையாது. நமக்கு தேவை ஒன்றே ஒன்று தான், என்னது, நாமருச்சி ஏற்பட்டு பகவானை அடைஞ்சால் போதும், அது போதுமான விஷயம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு என்ன பண்ணார், சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப எளிமையான ஒரு ப்ராசஸ் கொடுத்தாரு. என்ன பண்ணார், என்ன சொன்னார், உட்காந்து கீர்த்தனை மட்டும் பண்ணுங்க, நல்லா கீர்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார். ஜபம் கூட கிடையாது. ஜபம் நம்ம என்ன பண்ணுவோம், தனியாக பண்ணுவோம், தூங்கிட்டே பண்ணுவோம் இல்லையா? கடகடன்னு ஓடி பண்ணுவோம், மந்திரம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நிறைய பேர் 20 வருஷம் ஜபம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க, 20 வருஷம் சாண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் ஒரு சேஞ்சுமே இருக்காது அவங்க ஹார்ட்டில். இன்னும் அவங்களுக்கு மெட்டீரியல் அந்த டிசைர்ஸ் அணி இருந்துட்டு தான் இருக்கும். பட் யார் ஒருத்தர் கீர்த்தன் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க ரொம்ப சீக்கிரமாகவே ப்யூரிஃபை ஆகிறாங்க. ரொம்ப சீக்கிரமாக அவங்களுடைய ஹார்ட்டில் ப்யூரிஃபிகேஷன் நடக்குது. ஸோ அப்படி நாங்கள் அங்கே போயிருக்கும்போது, சின்ன பசங்களாம் போயிருக்கும்போது, ஐந்திர பிரபு அவர் வந்து அங்கே கீர்த்தனை பிரபா சொல்லி அமிச்சார். வந்து அந்த பிருந்தாவனில் கீர்த்தன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா 24 hours பாடணுமே. ஒரு நாள் பாடினா பரவாயில்ல, தினமும் பாடணுமே, எவ்வளோ பெரிய கஷ்டம். நம்ம உட்காந்து 1/2 மணி நேரம் பாடுறதுக்கே நம்மளுக்கு எப்படி இருக்குது, எப்படா முடியும் நைப்பேடு. யாருக்கும் கீர்த்தனை டேஸ்ட்டாக இருக்க மாட்டேங்குது. நமக்கு டிஃப்ரெண்ட் டியூன்ஸ் பாட வேண்டியதாக இருக்குது, டிஃப்ரெண்ட் ராகங்கள் பாட மிருதங்கத்தில் வாசிக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? புதுசாக நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி அந்த சமயத்தில் ஒன்றுமே கிடையாது. தனி ஒரு நபர் தான் கீர்த்தன் பண்ணி ஆகணும். கீர்த்தன் ஆரம்பித்தார். இன்னும் ஒருத்தரை சேர்த்து கூட்டு உட்கார வச்சுட்டு 2 பேரும் சேர்த்து கீர்த்தன் பண்ண ஆரம்பித்தாங்க. இவர் 12 மணி நேரம், அவர் 12 மணி நேரம் தினமும் பாடணும். அப்போ யோசிப்பாங்க, தினமும் 12 மணி நேரம் பாடணும் அப்படின்னா எப்படி அவங்களுடைய வாய்ஸ் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி மெதுவாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக டிவோட்டிஸாக இன்ஸ்பயர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டிவோட்டிஸாக அந்த குரூப்பில் ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்லாட்லாம் போட்டு கீர்த்தன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இன்றைக்கும் கூட இஸ்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாவே ஐந்திர பிரபு கீர்த்தன் தான் டு த டாப் மோஸ்ட் இருக்கும். ஸோ அதில் இன்ஸ்பயர் ஆனவங்க தான் எல்லாருமே. இன்றைக்கி யாரெல்லாம் பெரிய கீர்த்தனையாசன் சொல்லி சொல்கிறோமோ, லோகநாத் மகாராஜிலேருந்து கதம்பகண்ண சுவாமியிலேருந்து எல்லாரும் எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னா அவங்களுடைய டியூன் தான். இவர் என்ன பண்ணுவாருன்னா, பிருந்தாவனில் இருக்கக்கூடிய பழைய ட்ரெடிஷ்னல் டியூனில் என்ன பண்ணுவார், எடுத்து அந்த ஃபோக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபோக்கில் மாதிரி இருக்கக்கூடிய டியூனில் எடுத்து ஒரு ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாட ஆரம்பிப்பார்.
அவர் பாடி 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு த்ரோட் கேன்சரே வந்துடுது. பாட முடியாது, இனிமேல் பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க. அவர் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. எப்படியே சாக போகிறோம், ஹரே கிருஷ்ணா மந்திரம் பாடிட்டு சாகலாமே இல்லையா, ஏன் போய் ஊமையாக இருந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், நிறைய லெமன் ஜூஸ் குடிச்சிட்டே இருப்பார். வெறும் லெமன் அப்படியே பிழிஞ்சு குடிச்சிடுவாரா, பாடிக்கிட்டே இருந்தார். அவர் பாடி பாடியே த்ரோட் கேன்சரே போயிடுச்சு அவரை விட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான டிவோட்டி. நீங்கள் போன பின்னாடி நீங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எடுத்து பாருங்கள், ஐந்திரதாஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஐந்திர பிரபு நேரம் பார்த்துருக்கணும். அவர் வந்து பாடினார்னா சிங்கம் மாதிரி இருக்கும். அவர் கீர்த்தனை பண்ணும்போது அப்படின்னு ஒரு சத்தம் போடுவார். அவ்வளோ எல்லாரும் அப்படியே நடுங்கிடுவாங்க, பயந்துருவாங்க. அவர் விருந்தாவன் வந்து பாடினார்னா அந்த ஹோல் டெம்பிள் அப்படியே ஸ்டன் ஆகி போயிடும். அரை மணி நேரம் வந்து பாடுவார். நாங்கள் இருக்கும்போது கொஞ்சம் வயசாயிடுச்சு அவருக்கு. அப்போ அரை மணி நேரம் பாடுவார். அந்த அரை மணி நேரம் டெம்பிள் மொத்தம் அப்படியே ஷேக் ஆகிடும். அப்படி எனர்ஜெட்டிக் வைப்ரண்ட்டான கீர்த்தனாக இருக்கும். அவர்கிட்ட இருந்த இன்ஸ்பிரேஷன் தான் நாங்களுக்குலாம். அவர் தினசரி ஒரே ஒரு முறை தான் சாப்பிடுவார், நைட்டு 12 மணிக்கு. அதுவும் அவர் தினசரி சாண்டிங் அப்படிங்கிறது அவருக்கு 118 ரவுண்டு 112 ரவுண்டு தினசரி சாண்டிங். அவருக்கு தினமும் 8 மணி நேரம் சாண்ட் பண்ணுவார். அவர் ரூமில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கௌரி தாய் விக்கிரகம் வச்சுருப்பாங்க. ஆயிரக்கணக்கான ஷாலகிராம் ஷீலை இருக்கும். தினமும் அந்த ஷாலகிராம் ஷீலத்துலேயும் வர்ஷிப் பண்ணிவிட்டு, கௌரி தாயை வர்ஷிப் பண்ணிவிட்டு அவரே சமைச்சு சாப்பிடுவார். எங்கேயும் சாப்பிட மாட்டார். அவரே என்ன பண்ணுவார்னா, சின்ன ஸ்டவ் இருக்கும் ரூமில், தினமும் ஒரே ஐட்டம் தான், கிச்சடி தான், வேறு புது ஐட்டமே கிடையாது. வெறும் ரைஸு, தால், கொஞ்சம் உப்பு போட்டு ஏதோ காய் கொஞ்சம் போட்டு கலந்து நைட்டு சமைச்சிட்டு அவர் ஜப்பம்லாம் முடிச்சதுக்கப்புறம் கௌரி தாய்க்கு வச்சுட்டு அதை சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவார். காலைல மங்களாத்துக்கு வந்துடுவார். ஸோ தினமும் ரொட்டீன் இப்படி தான் போயிட்டுருக்கும். அவர் தினமும் டெம்பிளில் பண்ணக்கூடிய சர்வீஸ் என்ன அப்படின்னா டாய்லெட் கிளீனிங். பிரம்மச்சாரி ஆசிரமத்துக்குள்ளே போய் அங்கே பிரம்மச்சாரிஸ் யூஸ் பண்ணக்கூடிய டாய்லெட் பாத்ரூம் என்ன பண்ணுவார், நல்லா க்ளீன் பண்ணுவார். ப்ரஷ் போட்டு க்ளீனாக வச்சுட்டு இருப்பார். அது அவருடைய சர்வீஸ் பல வருஷமாக. அவருடைய ஸ்டேஜ் எந்த லெவலில் இருந்தார் டிவோஷனில், அவர் எவ்வளோ ஃபேமஸ் கூட, எவ்வளோ பியூரான டிவோட்டி கூட. பட் இருந்தால் என்ன நினைப்பார் அப்படின்னா, நான் அவருடைய ஹார்ட்டை பியூராக வச்சுக்கிறதுக்கு, ஹம்பிளாக இருக்கிறது, தினமும் டாய்லெட் பாத்ரூம் தான் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு அது தினமும் அவர் எடுத்து பண்ணுவார். அங்கெல்லாம் போய் பார்த்தோன்னா, விருந்தாவில் போய் பார்த்தோம் அப்படின்னா, நான் போயிருக்கேன் அங்கே பிரம்மச்சாரி ஆசிரமத்தில். அவ்வளோ க்ளீனாக இருக்கும் அங்கே டாய்லெட் பாத்ரூம்லாம். ப்ளஸ் அங்கே ஆசிரமம் க்ளீனிங் எல்லாம் இன்சார்ஜ் அவர் தான். ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா, வெறும் கீர்த்தனை மட்டும் பண்ணிட்டு விட்டுருவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி கீர்த்தனையாச்சு நிறைய பேர் இருக்காங்க. பணத்துக்காக பாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பெரிய முடி வச்சுக்கிட்டு, உடம்பெல்லாம் டேட்டு போட்டுக்கிட்டு, ரொம்ப ஸ்டைலிஷாக பாடுறது, அந்த மாதிரி அவர்கிட்ட எதுவுமே இருக்காது. ரொம்ப சிம்பிள் பர்சன் தான். டு த கிரவுண்ட் இருப்பார். ரொம்ப டிவோஷனாக இருப்பார். பட் நல்லா கீர்த்தனை பண்ணுவார். ஸோ அவரை நாங்கள் என்ன பண்ணால், ஃபஸ்ட் டைம் போய் விருந்தாவனில் கீர்த்தனை ஆரம்பிக்கிறார். நாங்கள் எல்லாம் இப்படி உட்காந்துட்டோம், முன்னாடி உட்காந்துட்டோம். அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். காதில் கேட்டதோடு சரி, பார்த்தது கிடையாதா, அப்போ யூடியூப்லாம் நம்மளுக்கு கிடையாது. போய் முன்னாடி உட்காந்தோம். ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அவரை பார்த்தோன்னே. நேராக பார்த்த உடனே 1/2 hour பாடினார். ஹோல் டெம்பிள் அப்படியே ஷேக் ஆனது. நாங்கள் முன்னாடி நின்று நல்லா கை தட்டி பாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அன்றைக்கி தாமோதர மந்த், அது தாமோதர ஆரத்தி மந்த். ஸோ அன்றைக்கி ஒரு தாமோதர ஆரத்தி பாடுறாரு. அல்டிமேட் ஸ்பெஷலாக இருக்கும். அவரும் பாடுறாரு, பக்கத்தில் லோகநாத் மகாராஜ், நிறைய பேர் பக்கத்தில் பாடுறாங்க. லோகநாத் மகாராஜ் தாமோதர ஆரத்தி பாடுறாரு. இவர் பக்கத்தில் உட்காந்து அவரை இன்ஸ்பயர் பண்ணுறாரு. கீர்த்தனம் கண்டினியூ ஆகுது. நைட்டு 8 o'clock ஆகுது, 8:30 ஆகுது, 9 o'clock ஆகுது. மெதுவாக டிவோட்டிஸ்லாம் வெளில போக ஆரம்பிக்கிறாங்க. கோயிலெலாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் இன்மேட்ஸ் மட்டும் உள்ளே இருக்காங்க. நாங்கள் வெளில போக பிடிக்கவே இல்லை. நாங்கள் உள்ளே உட்காந்துட்டு இருக்கோம். நாங்கள் வெளில எங்கே தங்கிட்டு இருந்தோம், ரூம் போட்டு. நாங்கள் போகவே உள்ளே உட்காந்துட்டு இருக்கோம். 10, 11, 11:30 வரைக்கும் கீர்த்தன் போயிட்டே இருக்கு. அது நைட்டு ஹோல் டே கீர்த்தன் இல்லையா, இவர் கீர்த்தன் பண்ணிட்டே இருக்காங்க. நாங்களும் உட்காந்துட்டே இருக்கோம், பயந்துகிட்டே இருக்கோம். ஐயோ எப்படி வெளில போகிறது தெரியலையே, நம்மளை உள்ளே போட்டு பூட்டிட்டாங்களே. சின்ன சின்ன பசங்களாக இருந்தோம். கீர்த்தன் முடிஞ்சதுக்கப்புறம் மஹிந்திரா வந்துச்சு, வெளில போனார். பின்னாடியே ஓடணும். பிரபு 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 அப்படின்னோம். திரும்பி பார்த்தோம். எஸ் அப்படின்னாரு. யூ வாண்ட் டு டேக் ஒன் ஃபோட்டோ வித் யூ அப்படின்னாரு. ஒய் அப்படின்னு கேட்டார். என்ன பதில் சொல்கிறது ஒய்ன்னு கேட்டால், ஓகே அப்படின்னாரு. பக்கத்தில் போய் நின்னோம். அப்போ இந்த ஃபோட்டோ, இந்த கேமரா இருக்குல்ல, அந்த கேமரா டிக் டிக் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. ஃபோட்டோ எடுத்த முன்னாடி கம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. அவர் ரூம் கூப்பிட்டு போயிட்டார் மேலே பிரம்மச்சாரி ஆசிரமத்துக்கு. சின்ன ரூம் தான் இருக்கும். இதில் பாதி கூட இருக்காது அவர் ரூம். சின்ன ரூம் தான் இருக்கும். அதிலே கௌரி தாய் இருக்கும். ஃபுல்லாக ஷாலகிராம் சைடில் இருக்கும். உட்காரத்துக்கு இடம் இருக்கும், படுத்துங்கிறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்கும். அவ்வளோதான். ஸோ உள்ளார உட்கார வச்சார். உட்கார வச்சுட்டு கேட்டார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வரீங்க, என்ன சேவை பண்ணுறீங்க நீங்கள் எல்லாம் கேட்டார். சொல்லிட்டு இருந்தோம். நிறைய ஹரிநாம் பண்ணணும், நீங்கள் நிறைய கீர்த்தன் பண்ணணும், தினம் நிறைய ஹரிநாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளாஸ் கொடுத்துட்டே இருக்கார். நாங்கள் டைம் பார்த்துட்டு இருக்கோம். 12:30 மணி. ஐயோ 12:30 மணி ஆயிடுச்சு, எப்படா வெளில போகிறதுன்னு சொல்லிட்டு பேசி முடிச்சதுக்கப்புறம், ஓகே இட்ஸ் கெட்டிங் லேட், கம் டுமாரோ சொல்லி அனுப்பிச்சார்.
எல்லாத்துக்கும் அவர் செஞ்ச பிரசாதம் கொடுத்தார். அவர் கையில் செஞ்ச பிரசாதம் அந்த கவர்னருக்கு ஆஃபர் பண்ண ட்ரை ஸ்வீட்ஸ், அந்த ட்ரை ஃப்ரூட் ஸ்வீட்ஸ் இருக்குல்ல, அது கொடுத்தாரு. எல்லாரும் கை நிறைய வாங்கிட்டு சாப்பிட்டு குடுகுடுன்னு ஓடணும், சந்தோஷமாக குதிச்சிக்கிட்டே போனோம் விருந்தாவன் ஃபுல்லாக. ஹைதராபாத் பார்த்துட்டு அங்கே போய் எங்கள் டெம்பிள் பிரசிடெண்ட்டை சொன்னோம், ரொம்ப நாங்கள் ஹைதராபாத் பார்த்தோம், வெரி நைஸ் அப்படின்னாரு. அடுத்த நாள் காலையில் டக்குன்னு போயிட்டு கோயில் ப்ரோக்ராம் முடிச்சு அவர் ரூமுக்கே போயிட்டோம். நாங்கள் முதல்ல நம்மளுக்கு ரூட் காட்டினா போதும் இல்லை, நம்ம நேராக போய்ட்டு ரூமுக்கே போயிட்டோம். போய் கதவை தட்டணும், எஸ் கமிங் அப்படின்னாரு. உள்ளே போனோம், அவர் பூஜை பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் பூஜை பண்ணிட்டதுக்கப்புறம் உட்கார வச்சுட்டு எங்களுக்கு ஒரு 10 CD கொடுத்தாரு. அவருடைய கீர்த்தன் 1980s பண்ண எல்லா கீர்த்தன்ஸ், பழைய கீர்த்தன்ஸ் எல்லாமே CD போட்டு ஒரு 5-10 CD இருக்கும், ஒரு பவுச் மாதிரி செஞ்சு கொடுத்தாரு. டேக் திஸ் அண்ட் ஹியர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அவருடைய லெக்சர்ஸ்லாம் இருக்கும், ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் லெக்சர்ஸ்லாம் இருக்கும். அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுவார், ஹரிநாமத்துடைய முக்கியத்துவம் என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவார், லெக்சர்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு, எப்பயோ தொலைஞ்சு போயிடுச்சு. அதெல்லாம் இருந்தால் எவ்வளோ பொக்கிஷம். ஸோ அதெல்லாம் கொடுத்து அனுப்புனார். ரொம்ப நாள் அங்கே நான் விருந்தாவில் இருக்கும்போது அவரோட கீர்த்தனில் போய் என்ன பண்ண உட்காந்து பாடிட்டு இருந்தோம். அவரோட சேர்ந்து பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் அவர் விருந்தாவனில் கரெக்டாக நைட் அவர் சமைக்கிறதுக்காக போகிறாரு. அவருக்கு அப்போ கோல்டு, ரொம்ப வின்டர் இருந்தது, ஸோ கோல்டாக இருந்தது. அவருக்கு ஸ்மெல் தெரியல. நைட்டெல்லாம் கேஸ் லீக் ஆகிருக்கு, அவருடைய ஸ்டவ்வில் கேஸ் லீக் ஆகிருக்கு, அது அவர் தெரியவே இல்லை. ஸோ நைட்டு போய் பற்ற வச்சுருக்காரு. டப்புன்னு கேஸு முகத்தில் அடித்தோடனே அவர் ஒன்றும் பண்ணவே இல்லை. அவர் ஃபுல்லாக சவுண்ட் ப்ரூஃப், அந்த ரூம் எல்லாம் சவுண்ட் ப்ரூஃப், வெளில சத்தம் போட்டாலும் தெரியாது. இப்போ நேராக வந்தார், கௌரி தாய் முன்னாடி படுத்துட்டார். அவ்வளோதான். காலைல போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரூம் ஃபுல்லாக ஒரே புகை தான். உள்ளே போய் பார்த்தா அவர் அப்படியே கௌரி தாய் முன்னாடி இறந்து கிடந்தார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லோரும் மந்திரம் சொல்லிவிட்டு ஹரே கிருஷ்ணன் சொல்லிவிட்டு அவர் கொண்டு போயிட்டாங்க. ஸோ விருந்தாவனில் கிருஷ்ண பலராமர் கோயில்லையே என்ன பண்ணுறாரு, அவர் உயிரை விட்டார். அந்த மாதிரி பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. மற்றவங்களாம் வெளில எங்கேயோ இறந்து போய் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க, இவர் கோயிலுக்குள்ளாரியே இறந்து போகிறது பெரிய பாக்கியம். கரெக்டாக அந்த டைம் அவருக்கு ஸ்மெல்லும் தெரியல, எதுவும் தெரியல, எழுந்தார், போயிட்டு இருக்கார். அவர் சொல்லுவார், நம்ம கீர்த்தனை எப்படி பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு மந்திரம் சொல்லும் பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில் இதுதான் கடைசி கீர்த்தன் அப்படின்ற எண்ணத்தோடு செய்யணும்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான் வாழணும். நான் எப்படி கீர்த்தனை பண்ணோம் அப்படின்னா, என்னுடைய மந்திரம், நான் இந்த மந்திரம் தான் கடைசியாக சொல்ல போகிறேன் என்னுடைய வாழ்க்கையில், இதுக்கப்புறம் நான் இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மந்திரத்தை எவ்வளவு முழு கவனத்தோடு சொல்லுவோமோ அந்த கவனத்தோடு என்ன பண்ணுமா ஒவ்வொரு மந்திரமும் நம்ம சொல்லணும்னு சொல்லுவார். அவ்வளோ நல்ல கீர்த்தனை பண்ணக்கூடியவர். ஸோ உங்களுக்கு டைம் கிடைச்சா என்ன பண்ணுங்கள், அந்த கீர்த்தனை கேட்டு பாருங்கள். ஜஸ்ட்டு கேட்குறதுலேயே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ பியூரான சொல், எந்த பாலிடிக்ஸும் கிடையாது, எந்த மேனேஜ்மெண்ட்டும் கிடையாது, எந்த பொசிஷன்ஸும் கிடையாது, எதுவும் கிடையாது. வெறும் ஹரிநாமம் மட்டும்தான் அவர் பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஹரிநாமத்தில் நம்ம என்ன பண்ணாலும் இருக்கட்டும், என்ன வேணால் பண்ணலாம் லைஃப்பில், பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை வேலைக்கு போகலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை காலேஜில் படிக்கலாம், ஸ்கூலில் படிக்கலாம், என்ன வேணால் இருக்கட்டும். பட் ஒரு விஷயத்தை நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும், நாம் ஹரிநாமத்தில் ருச்சியை வளர்த்துக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் என்ன பண்ண நம்ம கவனிச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நிறைய ஹரிநாமம் பண்ணணும், நிறைய கீர்த்தனை பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு அதிகம் கீர்த்தனை பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு இதில் என்ன ஆகும், நிறைய டேஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாகும். வேறு எந்த வழியும் கிடையாது, வேறு எந்த ஷார்ட்கட்ஸும் கிடையாது. ஸோ அதனால் இந்த ஒரு ப்ரோக்ராம் ஒரு வீட்லேயே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கிளாஸ் இங்கே நம்ம பெருசாக இருக்காது, ஒன்று என்ன தான் கீர்த்தன் மட்டும்தான். ஸோ புது புது டியூன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரை பண்ணுறோம். ஏன்னா டிவோட்டிஸும் புது டியூன் நிறையா கற்றுக்கலாம் அப்படின்றதுனால இன்னும் ஒரு ½ hour என்ன பண்ணலாம், இன்னொரு ½ hour மட்டும் கீர்த்தன் பண்ணலாம். இது அவர் பாடின டியூன் தான், இது ஹைதராபாத் டியூன் தான். ஹரே கிருஷ்ணா